திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறது மதிமுக என்று ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேற வேண்டும் என உயர்நிலை கூட்டத்தில் முடிவு என்ற தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். மதிமுகவின் உயர்நிலை குழு கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழலில் தற்பொழுது இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் என உயர்நிலை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் பிரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேறுகிறது என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. விவரம் என்ன? தனலட்சுமி வணக்கம். திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேற வேண்டும் என உயர்நிலை கூட்டத்தில் முடிவு எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூட்டணியிலிருந்து விலகியதும் 2 எம்எல்ஏக்களும் ராஜினாமா செய்ய வேண்டும் என உயர்நிலை கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக தலைமையிலான கூட்டணியில் மதிமுக இடம்பெற்றிருந்தது. அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்குமே அவர்கள் கூடுதல் இடங்களை கேட்டிருந்தார்கள். ஆனால் அதற்கு திமுக மறுத்ததோடு தங்களுடைய சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று நிர்பந்தித்ததாக கடந்த நாட்களுக்கு முன்பாக துரை வைகோ போன்றவர்கள்லாம் தங்களுடைய கருத்தை தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது உயர்நிலை கூட்டம் என்பது கூடி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்கள் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகிறது. பிரதானமாக நமக்கு மரியாதை இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டும். தொடர்ந்து 9 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக கூட்டணியில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் நமக்கான உரிய முக்கியத்துவமும் உரிய மரியாதையை அவர்கள் தரவில்லை என்ற ஒரு ஆதங்கம் அனைவரிடமுமே வெளிப்பட்டது. குறிப்பாக சிறப்பு அழைப்பாளர்களாக இந்த கூட்டத்தில் அழைக்கப்பட்டிருந்தார்கள் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள். அதில் செந்தில் செல்வன் மட்டும் கலந்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் மற்றொரு சீர்காழி எம்எல்ஏ கலந்து கொள்ளவில்லை. அவரிடத்தில் விளக்கம் கேட்பதற்கான அந்த முடிவும் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று எடுக்கப்படக்கூடிய முடிவு நாளை நடைபெற இருக்கக்கூடிய மதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்ற திட்டமிடப்பட்டிருக்கிறது. தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய ராஜேந்திரன் உயர்நிலை கூட்டத்தில் ஒப்புதல் தெரிவித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேறுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இந்த உயர்நிலை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் மதிமுகவை பொறுத்தவரைக்கும் திமுக கடுமையான விமர்சனங்களை மதிமுக மீது வைப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. என்றால் நேற்றைய தினத்தில் கூட ஆசா போன்றவர்கள் கடுமையான விமர்சனங்களை மதிமுக மீது வைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.